ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீசன் வித் லவ்வில் கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 பைதாகி மிளகா, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு கைப்பிடி தேங்காய். அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இந்த தனியா, மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பைதாகி மிளகா எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுலேயே அந்த தக்காளி, தேங்காய், பூண்டு, இஞ்சி போட்டு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு செகண்ட் மூடி வச்சதுன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருங்க. இது அரைச்ச இதை பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில், சின்ன குக்கரில், நான் ஒரு அழகாக தான் பண்ணிட்டேன். ஸோ ஒரு குக்கரில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு, கடுகு வெடிக்கிறதுல அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிடுச்சு. இந்த அரைச்சி விட்ட பேஸ்ட்டை போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அது ஒரு நல்ல வதக்கரிச்சு அந்த எண்ணெய் செப்பரேட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும், ஒரு நல்ல வாசம் வரும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, களைஞ்சி வச்ச ரைஸையும் ஒரு பிடி பட்டாணி, பச்சை பட்டாணி அதில் போட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டதுக்கப்புறம் 1:2 தண்ணி, ஒரு கப் ரைஸ்க்கு 2 கப்பு ஜலம் விட்டுட்டு நல்லா குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுடுங்க. 3 விசில் விட்டுட்டு திறந்து மேலே கொத்தமல்லி தூவிட்டால் கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத் ரெடி. இதை நீங்கள் சலாடு, ரைத்தா, இல்லை அப்பளம், இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை இதோடைய சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பண்ணிவிட்டு என்ஜாய் கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத்.